வணக்கம் நேயர்களே. ஜியோ பாலிடிக்ஸ் பேசணும் அப்படின்லாம் நம்ம தொடர்ச்சியாக திட்டமிட்டிருந்தோம். ஆனால் இப்படி ஒரு சோகமான நிகழ்வை நாம் பேச வேண்டிய நிலைமைக்கு இன்றைக்கி நம்ம ஆளாயிருக்கோன்னு சொல்லலாம். நேற்று நேபாளத்தில் ஏற்பட்ட அந்த பெருவெள்ளம், அது பெருவெள்ளம் சொல்கிறதா, பேரிடர்னு சொல்கிறதா, இல்லை நகரத்துக்குள்ள நிலப்பகுதியில் ஏற்பட்ட சுனாமின்னு சொல்கிறதா அப்படின்றது தான் இப்போ பெரிய இது. சுனாமியை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு கடலுக்குள்ள ஒரு பெரிய அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சுன்னா அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் சுனாமி வந்து நிலத்தை தாக்கும். ஆனால் இங்கே மலைப்பகுதியில் ஏற்பட்ட ஒரு வெடிப்பு, ஒரு பஸ்ட்டு, அது நிலப்பகுதியை நோக்கி, அந்த தாழ்வான பகுதியை நோக்கி பாய்ந்து வந்த அந்த ஆற்றின் வேகம், அது வரும்போது கொண்டு வந்த அந்த கழிவுகள், பாறைகள், மற்ற இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய சுனாமி மாதிரியான ஒரு தோற்றத்தை நம்ம ஒரு காட்சி ஒன்று வரும். நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு பில்டிங் இருக்கும், அது வந்து மலைப்பகுதியை ஒட்டி ஒரு இது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜனங்க இருப்பாங்க, கார் எல்லாம் மாதிரி சின்ன சின்னதாக தெரியும். அந்த பில்டிங்கை ஒட்டி 2 சைட்லேயும் அப்படி வரும் தண்ணி. வந்து அப்படியே கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, கறி புகை சூழ்ந்த மாதிரி ஒரு இது, சுனாமி மாதிரி ஒரு இது வரும். இதுதான் நாம் பார்த்த விஷுவல். அதற்கு பிறகு இது என்ன, இது ஏதோ மழை பெஞ்சி வந்துச்சு போல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அது இல்லை அப்படின்றது தான் விஷயம். என்னென்னா GLOF அப்படின்னு இதை குறிப்பிடுவாங்க. அதுடைய இது என்னென்னா கிளேசியல் லேக் அவுட்பஸ்ட் ஃப்ளட்டு. அதாவது மலைப்பகுதியில் இயற்கையாக உருவாகின்ற அணைகள். அது எப்படி உருவாகும்னா, நம்ம இமயமலை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம பூமி தோன்றின இப்போ நேற்று கூட சட்டசபையில் 320 கோடி ஆண்டுகள் மலையை உடைச்சி மலை மூலிகை மகாதேவன்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு அமைச்சர் சொல்கிறார்ல, அந்த மாதிரி உருவானதல்ல இமயமலை. அது ஒரு எல்லாம் உருவான பிறகு நம்ம லெமுரியா அந்த இதெல்லாம் ஏஷியன் பகுதி வந்து போய் இடித்து, அந்த இடிப்பு மூலியமாக அடுக்கடுக்காக உருவானது தான் இமயமலை. அதை பற்றி பேசணுன்னா தனியாக பேச வேண்டியது இருக்குது. இன்றைக்கும் இமயமலைக்கு கீழே அந்த கட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு அந்த நிலத்தட்டு. அதாவது ரொம்ப வாசகர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, நம்ம சாக்லேட் சாப்பிடும்போது சாக்லேட்டுக்குள்ளே நெகிழ்வான பகுதிக்கு மேலே ஒரு டைட்டான பகுதி இருக்கும், அது கீழே நெகிழ்வான பகுதி இருக்கும். நம்ம பூமியுடைய மேல் தட்டும் அப்படி தான், உள்ளக இந்த மாதிரி நெகிழ்வான பகுதி, இன்னும் அதுக்குள்ளே நெகிழ்வான பகுதி, அதுக்குள்ளே ஒரு 5100 டிகிரி சென்டிகிரேடு வெப்பம் உள்ள ஒரு பந்து, அந்த பந்துக்கு மேலே அந்த குழம்பு, அந்த குழம்புக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக பகுதி நிலப்பரப்பு இப்படி இருக்குது. இதில் விலகி போய் சேர்ந்ததில் அந்த தட்டுகள் சமசீரற்ற நிலைமையில் இருக்குது. அதனால தான் இமயமலை பகுதி இன்றைக்கும் ஒரு நிலநடுக்க ஒரு டேஞ்சர் ஜோன் சொல்கிறாங்க. என்னைக்கு வேணாலும் அஸ்ஸாம் உள்ளிட்ட பகுதிகள் பெரிய நிலப்பரப்பு அது நடுக்கத்தில் பாதிக்கப்படுன்றாங்க. இந்த அபாயம் இன்றைக்கும் இருக்குது. அதுடைய இதை கூட நம்ம குஜராத் வரைக்கும் பார்த்தோம், ஒரு நிலநடுக்கம், கடுமையான நிலநடுக்கம். அந்த மாதிரி அந்த இமயமலை பகுதியில் உடஞ்சி சேர்கின்ற அந்த பனி உருகி சேர்றதுலாம் வந்து ஒரு அப்படியே ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி அப்படியே சேர ஆரம்பிக்கும். அந்த தண்ணிங்க அப்படியே குஞ்சி அது இயற்கையாகவே ஒரு மூடி ஒரு அணை மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இமயமலை, சீனா, திபேத்து அந்த எல்லை பகுதி நேபாளத்துக்கு மேலே 200 ஏரிகள், இந்த மாதிரி இயற்கை ஏரிகள் இருக்கான். இந்த இயற்கை ஏரிகள் தான் இந்த GLF நடக்கும். எப்படி நடக்கும்னா, நம்ம சொல்கிறோம்ல இந்த குளோபல் வார்மிங், காலநிலை மாற்றம், அது இதுன்னு சொல்கிறோமே, நம்ம ரொம்ப ஈஸியாக அப்படியே பேசிட்டு கலந்து போகிறோம். நீங்கள் அண்டார்டிகா பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா பனிப்பாறை உருகுதெல்லாம் சொல்கிறோம்ல, ரொம்ப எளிதாக கடந்து போகிறோம். ஆனால் இந்த மாதிரி நடக்கிறதுடைய விளைவு என்னன்றது தான் நேற்றுடைய இதை பார்க்கலாம். அப்போ அந்த குளோபல் வார்மிங், அந்த இமயமலையுடைய பனிப்பாறை உருகி அந்த உருகி அந்த ஏரி மாதிரி உருவாகுது. அந்த கரைகளை வந்து திடீர்னு ஏற்பட்ட பெரு மேக வெடிப்புன்னு சொல்லுவாங்க, இந்த க்ளவுட் பஸ்டர். நம்ம இதில் கூட சென்னையில் நடந்துச்சு, பெரிய அளவில் 2015 வரலாம். அந்த மாதிரி ஒரு இடத்துல மழை பெய்யும், அந்த மாதிரி வர்றது, பாறைகள் உருகி வந்து பாறைகள் வந்து விழுறது. இதனால் அந்த இடம் வந்து உடைய ஆரம்பிக்கும். நம்ம விஷுவலில் கூட காட்டுவோம். அந்த இடம் உடையும் பொழுது என்ன ஒன்றா, அந்த வாய்க்காலை கரையை வெட்டி விடுவாங்கள்ல, தண்ணி வாய்க்காலை ஓடுமே, அந்த மாதிரி
அந்த வெடிப்பு வந்தோடனே தண்ணி ஃபோர்ஸாக அதுக்குள்ளே இறங்க ஆரம்பிக்கும். மலைப்பகுதியிலேருந்து இறங்க ஆரம்பிக்கும். அப்படி இறங்கும் பொழுது எவ்வளோ ஃபோர்ஸுன்னா நீங்கள் 50லேருந்து 100 கிலோமீட்டர் வேகம். அவ்வளோ வேகத்தில் அது இறங்கும் பொழுது அந்த ஏரி இதையே உடைச்சிரும். உடைச்சி அகலமாக்கிக்கிட்டே இறங்கும். அது இறங்கும் பொழுது அது நீர்வழி பாதை இருக்கும். இங்கே நீர்வழி பாதை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோஷி ரிவர். மொத்தம் 3 இதில் வழியாக வந்துருக்குது. சுத்து போட்டு அடிச்சிருக்குது. அப்போ அந்த பனிப்பாறை வந்து அந்த மொரைன்னு சொல்லுவாங்க. அந்த இதெல்லாம் வந்து உருகி அதனுடைய விளைவு தான் இந்த ஜிஎல்ஓஎஃப், கிளேசியல் லேக் அவுட்பஸ்ட் ஃப்ளட்டு. அப்போ பனிப்பாறை ஏரி வெடிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது வந்து அதிக நீர் அழுத்தம் அந்த உருகி 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 சேரும் பொழுது எங்கேயாவது ஒருத்தர் பஸ்ட் ஆகும். அப்படியே நடக்கும். இல்லாட்டி நிலச்சரிவு அந்த இடத்துல இருக்கிற இடத்துல சரிய ஆரம்பித்தோன்னு ஓட ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா பனிப்பாறை வீழ்ச்சி, பெரிய பனிப்பாறை உளுந்து அதனால் வர்ற ஒரு இது வந்து அந்த இடத்த உடைக்கும் போது வர்றது. இல்லாட்டி நிலநடுக்கம், அந்த பகுதியில் நிலநடுக்கம் நடந்தாலும் உடைஞ்சிடும். இப்படி வர்ற நீர் வந்து அதோடைய ஸ்பீடு மட்டும் இல்லை, 50 to 100 கிலோமீட்டர் வேகம் ஸ்பீடு மட்டும் இல்லை, பல லட்சம் கன மீட்டர் தண்ணி. இப்போ நம்ம காவிரியில் கேட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து 1000 கன அடி, சில 1000 கன அடி. நல்லா மழை பெஞ்சதுன்னா நீங்கள் அந்த செம்பரம்பாக்கம் ஏரி 2015 உடைஞ்சப்போ 1,00,000 கன அடி நீர் வெளியேறிச்சுன்னு சொன்னாங்க. ஏன்னா அவ்வளோ மழை பெய்யுது, 1,00,000 கன அடி நீரை திறந்து விட்டாங்கன்னு. அப்போ பல லட்சம் கன மீட்டர் அடி கிடையாது தண்ணி ஃபோர்ஸ் வருதுன்னா அந்த ஃபோர்ஸை தான் நேற்று பார்த்தீங்க. அப்போ இது வரும்பொழுது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடித்து நகர்த்திக்கிட்டு வரும். நீங்கள் அந்த விஷுவலில் பார்க்கலாம். பாறைகளெல்லாம் அந்த பாறையே பல டன் இருக்கும், 25, 30 டன், 50 டன்லாம் இருக்கும். அதை உருட்டிட்டு வருது, பாறைகளை உருட்டிட்டு வருது. இது இல்லாமல் அந்த பனிப்பாறைகள் இருக்குல்ல, அதுவும் பாறை தான், அதையும் சேர்த்து ஊட்டிட்டு வரும். இது இல்லாமல் வர்ற ஃபோர்ஸில் எல்லாத்தையும் அடித்து செதைச்சி சின்ன சின்ன வழியெல்லாம் அகலமாக்கிட்டே போகும். அப்போ அதில் இருக்கிற அந்த மண், வண்டல் எல்லாம் சேர்ந்து சேறு, சகதி, அப்புறம் கட்டடங்கள், கட்டுமானங்கள், இரும்பு கிராதி எது வேணாலும் உடச்சி கலந்து போகும்போது இது ஒரு நீர் கான்கிரீட்டாக மாறும். கான்கிரீட்டு வந்து ஒரு இடத்துல நல்லா கான்கிரீட்டை ஊற்றி விட்டிங்கன்னா வழியில் எது இருந்தாலும் உடச்சி தரணும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் இருக்கும், அந்த விஷுவல் கூட நீங்கள் பார்க்கலாம். ஜனங்க பார்த்துட்டே இருப்பாங்க, அப்புறம் அது வர்ற ஃபோர்ஸுக்கு ஓடிடுவாங்க. அந்த பாலத்தை அடித்து நகர்த்திட்டு போகும். இன்னொரு பக்கம் அந்த தண்ணி தொங்கு பாலம், இதெல்லாம் கான்கிரீட்டு பாலம், பக்கா பாலம் இருக்கும். இன்னொரு இடத்துல உடஞ்ச கான்கிரீட்டு பாலத்துடைய இது அதில் வந்து மோதனோன்னு அது அப்படியே உட்காந்து அந்த இயற்கை, இந்த பஞ்சபூதங்கள் சொல்கிறோம்ல, இந்த நீர், அந்த விசை, வேகம், அது கொண்டு வர்ற அந்த இது முன்னாடி எதுவுமே நிற்காது. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அதுவும் விஷுவலில் காமிப்பார், ஒரு பெரிய பில்டிங்கு, அந்த பில்டிங் மேலே பார்க்கிங் லைனாக பஸ்ஸுங்க எல்லாம் நிற்கலாம் இருக்கும், அவ்வளோ பெரியது. கொஞ்சம் நேரத்தில் தண்ணி வந்து அடிச்சு அதோடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா கீழே போகிற ஆட்களை பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ ஹைட்டு இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் உரு தெரியாமல் ஆக்கிடும் அந்த இடத்தையே, எதுவுமே இருக்காது. அதுதான் வேகம். அப்போ நேபாளத்தில் இந்த மாதிரி ஏரிகள் சரி இதுதான் முடிஞ்சிச்சு இனிமேல் கிடையாது அப்படிலாம் கிடையாதுங்க. 200 ஏரிகள் சீனா, திபெத், அந்த நேபாள அந்த இமயமலை இதில் எல்லைகளில் இருக்குது. அதில் 20 ஏரிகள் மிக 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 ஆபத்தானது அப்படின்னு இனங்கண்டு வச்சுருக்காங்க. இது என்னங்க கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, இது வந்து இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா இதை எல்லாவற்றையும் கவர்மெண்ட்டு கண்காணிச்சு தான் இருக்காங்க. யார் இதில் யார் கண்காணிக்கிறாங்கன்னா சீனா, திபெத்து, இந்தியா, நேபாள், பாகிஸ்தான், பர்மா, இவர்கள் எல்லோரும் கூட்டு சேர்ந்து இதுக்கான ஒரு குழு போட்டு கண்காணிச்சு தான் இருக்காங்க. இதில் என்னென்ன பண்ணுவாங்கன்றது நம்ம பின்பாடு சொல்கிறேன். இதில் வந்து 2 ஏரி ரொம்ப டேஞ்சரான ஏரின்றாங்க. ஒன்று சோரோல்பா, இன்னொன்று இம்ஜா. நான் சொன்னேன்ல, சைனா மற்ற நாடுகள், இந்தியா, திபெத்து எல்லாம் இவங்க சேர்ந்து இதுக்கு பேர் வந்து ICIMOD அப்படின்னு சர்வதேச ஒருங்கிணைந்த மலை மேம்பாட்டு ஆய்வு கணிப்பு. இந்த ஆய்வு வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் நான் சொன்னல 20க்கும் மேற்பட்ட ஏரிகள், அதிதீவிர ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஏரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TSHO, நம்ம சோன்னு சொல்லுவோம், அங்கே டி சேர்ந்தான் வரும், சோரோல்பா. இது வந்து 4580 மீட்டர் உயரத்தில் இருக்கான்.
இன்ட்டு 3 போட்டுக்கிட்டிங்கன்னா 12,000 சில்லற அடி உயரத்தில் இருக்குது இந்த ஏரி. அப்போ அவ்வளோ பெரிய பாத்திரத்துலேருந்து தண்ணியை கொட்டினோம்னா அந்த மாதிரி அவ்வளோ ஏரியில் இருக்குது. இதுதான் மிக மிக ஆபத்தான ஏரின்னு கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்க. அது உடஞ்சதுன்னா என்ன ஆகும் அப்படின்னு. அதே மாதிரி இம்ஜோ ஷோ டிஎஸ்ஹெச்ஓ இம்ஜோ ஷோ இது வந்து எவரெஸ்ட் பகுதியில் இருக்குது. இது வந்து தண்ணி இறங்கிக்கிட்டே இருக்குது. அதுலேயும் அந்த எவரெஸ்ட் பகுதியில் மேலே இருக்குது. அந்த ஏரியிலையும் தண்ணி சேர்ந்துக்கிட்டே இருக்குது. பனி உருகிறது எல்லாம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. இன்னொன்று வந்து தும்லாகி ஷோ இது வந்து மானாஸ்லூ அப்படின்ற மலையடிவார இருக்குது. இந்த ஏரி வந்து டேஞ்சரான ஏரி. இது உடஞ்சதுன்னா கீழே நீர்மின் நிலையங்கள் அமைச்சிருக்காங்களாம். எல்லாம் கண்டமாயிடும். நீர்மின் நிலையங்கள்னால் அணை மாதிரியே இருக்கும். அதில் வர்ற தண்ணியை அந்த ஃபோர்ஸை கட்டுப்படுத்தி திறந்து விட்டு அதன் மூலயமாக மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுவாங்க. இந்த இதுவும் வந்து அடித்து கண்டம் பண்ணிடுன்றாங்க. நேற்று கூட ஒரு ஷோவில் காட்டுவார் உங்களுக்கு விஷுவலில். ஒரு சின்ன அணையை அடித்து நவுத்திட்டு இறங்கி போகிறோம் இந்த வர்ற அந்த ஆறு. அதே மாதிரி போட்டே கோஷி இது வந்து இந்த படுகை ஏரிகள். அதே மாதிரி நேபாளு தீபத்து இந்த சைனா இந்த எல்லையில் இருக்கிற அந்த பனி ஏரிகள் இது எல்லாமே ஆபத்தானது அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க. இதை வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கவர்மெண்ட் எதுவுமே பண்ணலையா? திடீர்னு இப்படி எப்படி நடக்கும் அப்படின்னா முன்னெச்சரிக்கை பண்ணிட்டு தான் இருக்காங்க. தொடர்ச்சியாக மலை அடிவாரத்தில் மக்கள்னால் அது வந்து இப்போ ஒரு 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வருதுன்னா உங்களுக்கு அங்கே உடையும் போதே இங்கே தகவல் கொடுக்குற மாதிரி இடபிள்யூஎஸ் முன்னெச்சரிக்கை மற்றும் கண்காணிப்பு அமைப்புகள் இது எல்லாமே நேபாள கவர்மெண்ட்டுடைய யூஎன்டிபி அந்த அமைப்பு, அப்புறம் செயற்கைக்கோள் ரேடார் இதை வச்சு கண்காணிக்கிறது. அதே மாதிரி அந்த இது என்ன பண்ணணும்னா ஏரிகளுடைய பரப்பளவு கூடிக்கிட்டு போதா, என்ன அளவுக்கு போகுது அப்படின்னு பார்ப்பாங்க. அப்புறம் நீருடைய அளவு என்ன ஆகுது அப்படி பார்ப்பாங்க. அதே மாதிரி கரைகளுடைய நிலைத்தன்மை உடையிற மாதிரி இருக்கா, இது எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது இல்லாமல் ரேடாரு இந்த ஆப்டிக்கல் செயற்கைக்கோள் இது எல்லாமே வந்து கண்காணிச்சிட்டே இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏரிகளை வந்து ஆட்டோமேட்டட் சென்சார் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. இது வந்து ஏரிகளுடைய நீர்மட்டம் கூடுறது, அதிர்வு நில அதிர்வு மாதிரி ஏதாவது இருக்கா அந்த மாதிரி, அப்புறம் அந்த முகப்புல எப்படி இருக்குது தன்மை, இது எல்லாத்தையும் வந்து கண்காணிப்பாங்க. ஏதாவது ஆபத்துனா உடனடியாக ஒவ்வொரு அந்த கிராமத்துடைய முக்கியமான இதுக்கெல்லாம் வந்து எஸ்எம்எஸ்லேயே வந்துடும். இந்த மாதிரி இதாவது உடைய போகுது அப்படின்னா அப்போ அந்த மக்கள் குடியிருக்கிற மக்கள் நகர்ந்துருவாங்க. வேறு எதுவும் பண்ண முடியாது. மக்கள் கையில் கிடச்சதை எடுத்துகிட்டு அந்த பாதுகாப்பான பகுதிக்கு அவங்கள அப்புறப்படுத்திடுவாங்க. இப்படி ஒரு அமைப்பு இருக்குது. அதெல்லாம் மீறி தான் நேற்று நடந்தது. இதில் வந்து ஏங்க இவ்வளோ இருக்குது, இது தண்ணியை ஏங்க தேங்க விட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கூட கேள்விகள் வரலாம். அதையும் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா செயற்கை நீர் வடிகால் அமைப்பு, அதே மாதிரி சில இதெல்லாம் போட்டு அந்த நீரை குறைக்கிற வேலையும் பண்ணுறாங்க. வர வர அந்த ஏரியிலேருந்து வெளியேற்றுற வேலையும் பண்ணுறாங்க. ஆனாலும் நம்ம தான் அதோட பெருசாக மரத்தை வெட்டி இதை வெட்டி காலநிலை மாற்றம் எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பனிப்பாறைகள் உருகிறது மற்ற விஷயங்கள் நடக்க தானே செய்யும். இதில் இந்த நான் 2 ஏரி சொன்னேன்ல, ஷோரோல்பா இம்ஜா, இந்த இதில் வந்து கால்வாயை வெட்டி தண்ணியை வெளியேற்றிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி குழாய்கள் மூலயமா வெளியேற்றுறாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப டேஞ்சரான இதுன்னு. இதில் பல மில்லியன் தண்ணீர் வெளியேற்றிக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் நீர் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. இதை வெளியேற்றி மூலமா அந்த ப்ரெஷரை குறைக்க ட்ரை பண்ணுறாங்க. இதையும் எல்லா நாடுகளும் இணைஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தீவிரமான மழை மேக வெடிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இமயமலை சார்ந்த அந்த சுற்றுலா பயணிகள் போகிறது, இந்த பில்கிரிம்ஸ் இவங்கெல்லாம் போகிறது, இந்த டைம்லலாம் பெரு வெடிப்புலாம் ஏற்பட்டு பெரிய மழையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு 2015 கடுமையான பாதிப்பு இதெல்லாம் நடந்தெல்லாம் பார்த்தோம். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கூட. இப்போ அந்த மாதிரி நடக்கும்போது அந்த தண்ணீர் மட்டம் இன்னும் உயரும். அதை எப்படி கண்காணிக்கிறது? இயற்கையை மீறி நம்ம ரொம்பலாம் பெருசாக பண்ண முடியாது. இந்த சிக்கல் இருக்குது. அதே மாதிரி நேற்று ஏன் இந்த விஷயத்தில் கோட்டை விட்டாங்க? இவ்வளோ நடக்கிற வரைக்கும் என்ன பண்ணாங்க? ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான எல்லை எவ்வளோ எண்ணிக்கை தாண்டும் தெரியாது. சேரோடு சேர்ந்து வந்து ஆக்கிரமிச்சிச்சு, அகலப்படுத்திடுச்சு, வழியில் எல்லாத்தையும் அடித்து நகர்த்திட்டு போயிடுச்சு. இது எல்லாம் நடக்கும் பொழுதே பல மீட்டர் உயரத்துக்கு மூடிடுச்சு. அப்போ எவ்வளோ 1000 மக்கள் இதுக்குள்ளே பதிஞ்சு போட்டாங்க. இது எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது.
பெரிய ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ எவ்வளோ பேர் உயிரிழந்தாங்க, என்ன எண்ணிக்கை, எதை பார்க்குறது, சுற்றுலா பயணிகள் வர்ற இது. இப்போ தமிழ்நாட்டிலேயே 20 பேர் மீட்டிருக்காங்க, 37 பேர் கதி என்னன்னு தெரியல. இன்னொரு இடத்துல 45 பேர் போயிருக்காங்க. மொத்தம் 110 பேருக்கு மேலே. இதில் 45 பேர் எப்படி இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா இது எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு. உங்களுக்கு தகவல் தொடர்பு எல்லாமே துண்டிப்பு. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு டீம் போட்டு அங்கே அதிகாரிகள் குழு போகுது, மற்ற முயற்சி எடுக்கிறேன்றாங்க. அவர்கள் அந்த இது அறிவிச்சிருக்காங்க, இந்த எண்கள். அதை சொல்கிறேன், அது நம்ம இதில் காமிப்பாங்க. இந்த அயலகர் தமிழர் நலத்துறை கீழே எண்கள் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 180030939793. இது வந்து சர்வதேச கால், யார் வேணாலும் இது பண்ணலாம். இன்னொன்று வந்து 91 போடணும், +91 போட்டு 8069009900. இன்னொரு நம்பரு, கடைசி நம்பரு 9901, 00 இந்த நம்பரு. இது இல்லாமல் தமிழ்நாடு ஹவுஸ் அங்கே இருக்குல்ல டெல்லியில், அங்கே வந்து 9289516712 இந்த நம்பர்லாம் கான்டாக்ட் நம்பராக போட்டிருக்காங்க. இது வரைக்கும் 937 அழைப்புகள் வந்திருக்கு, பதில் சொல்லியிருக்கோம் அப்படின்றாங்க. ஓய்வு பெற்ற நீதிபதி சிவஞானம், இன்னும் பல பேர் வந்து இந்த இதில் மாட்டியிருக்காங்க. இன்னும் தகவல் கிடைக்கல என்ன இதுன்ற சொல்கிற. இது ஒரு விஷயம். இந்த சைனா எச்சரிக்கை தவறிட்டாங்கன்னு சொன்னாங்க. அது எங்கே நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்றது எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்கும். திடீர்னு வருது தண்ணி ஆட்சி நகர்த்திட்டு போகுது அப்படின்னு. அப்போ இது வந்து திபெத்துடைய, இப்போ சீனாவில் இருக்கிற திபெத்துடைய தெற்கு பகுதியில் உள்ள நயாலம்னு ஒரு நயாலம் கவுண்டி, அதில் வந்து ஜிசாங் அப்படின்னு ஒரு பனிப்பாறை ஏரி இருக்குது. ஜிசாங், JIZHANG, ஜிசாங். அந்த பகுதியில் தான் முதல்ல தொடங்கி, அதுதான் உடஞ்சிருக்கு, அங்கே தான் தொடங்கியிருக்குது. தொடங்கினோடனே அந்த பனிப்பாறை உருகி அந்த நயாலம், அந்த நதி படுகை, அதில் உள்ள அப்படியே வந்து பாறை தடுப்பு எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிக்கிட்டு வேகமாக கீழே இறங்கியிருக்குது, நேபாளத்தை நோக்கி இறங்கியிருக்குது. இது வந்து உடஞ்சதும் லட்சக்கணக்கான, அதான் சொல்கிறேன், உடஞ்சதுன்னா அப்படியே பிச்சுக்கிட்டு வெளியில் வரும் லட்சக்கணக்கான கன மீட்டர் தண்ணி. இது வந்து எங்கெங்கே எந்தெந்த ஆறில் வழியாக பிரியுதுன்னா, போய்க்குன்னு ஒரு இது, அப்புறம் போட்டே கோஷி, அதான் பிரதான இது. அதுக்கப்புறம் ட்ரிஷூலி, இந்த நதிப்படுகை வழியாக அப்படி பிரிஞ்சு அப்படி வருது, அடித்து நகர்த்திட்டு வருது. இவ்வளோ வேகம், 100-100 சில்லற கிலோமீட்டர் வேகம். இதில் வந்து இந்த ஜிசாங் ஏரி வந்து ஆபத்தாக இருக்குதுன்னு சீனா வந்து எச்சரிக்கை பண்ணி ஏற்கனவே அதை கண்காணித்து தான் இருக்காங்க. நான் சொன்ன அந்த ICIMOD அந்த இது வந்து செயற்கைக்கோள் மூலிமா கண்டுபிடிச்சிருக்காங்க, இது ஆபத்தான ஒரு இது தான் அப்படின்னு. ஆனால் இது அதை கண்காணிச்சிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு உடஞ்சிருக்குது. இதுக்கு காரணம் வந்து பனி உடஞ்சி விழுறது, பனி உருகிறது, இதெல்லாம் சேர்ந்து ஃபோர்ஸு, வாட்டர் ஃபோர்ஸ் ஜாஸ்தி ஆகுது. ஏரிக்குள்ளே அந்த வாட்டருடைய அந்த அடர்த்தி அதிகமாக இருக்குது அதோடைய இது வந்து தடுப்பு சோறு இதெல்லாம் மோதும் பொழுது தடுப்பு சோறு உடையுது. தடுப்பு சோறுனா ஒன்றும் இல்லை, அது சும்மா பாறைகளால் இதால் அப்படியே மண் மூடி இயற்கையாக உருவான ஒன்று. எங்கே கேப் இருக்குதோ ஒன்று லைட்டாக கசிஞ்சதுன்னா உடச்சிக்கிட்டு அப்படியே ஃபோர்ஸ் கிளம்பி வெளியே வர்றது. அப்படி தான் எல்லா மொத்த தண்ணியும் இறங்கிருக்கு, பல லட்சம் கன மீட்டர். அப்படி பார்த்தீங்கன்னா எத்தனையோ 1000 TMC தண்ணி வேகமாக இறங்கினா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். இது வந்து சீனாட்டில் இருக்கிற நவீன சென்சார்கள் வந்து அவங்க இந்த ட்ரோனு எல்லாம் வச்சு கண்காணித்தாலும் அது உடஞ்ச நேரத்துக்கு 1-2 மணி நேரத்துக்குள்ளே எச்சரிக்கை கொடுத்துருக்கணும். ஆனால் அவங்க வந்து இந்த ரியல் டைம் இயர்லி வார்னிங் சொல்கிறாங்க, அதை கொடுக்கல. அப்போ யாருக்குமே தெரியாது. காலைல 11 மணி, 9:30 மணி, 10 மணிக்கு நல்லா வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது, திடீர்னு வந்தால் யாருக்கு தெரியும்? இதுதான் முக்கிய காரணம். அதனால் இது வந்து இந்த மாதிரிலாம் வந்தனால தான் வீடுகளில் இருக்கிறவங்களும் சரி, இந்த வீடுகள் மற்ற இதில் இருக்கிறவங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. பலர் வந்து அடித்து செல்லப்பட்டார்கள். அதனால் இயற்கை அதோடைய எச்சரிக்கை கொடுக்கும், அதை கண்காணிக்கிறோம். அதை முறையாக கொடுக்காததுடைய விளைவு தான் இந்த பேரழிவு அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ பெரிய ஒரு பேரிடர் நடந்திருக்குது, ஏன் நேபாள் கவர்மெண்ட்டு அலட்சியமாக விட்டுட்டாங்க அப்படின்னு பார்த்தா, இது நடந்த இந்த ஏரி வந்து அது வெடித்தது வந்து திபெத் சீனா எல்லையில் இருக்கிற ஏரி. அது வெடித்து நம்ம நேபாளத்துக்குள்ளே அது வருது. இந்த
அது பள்ளத்தாக்கு நோக்கி பாயிற மாதிரி நேபாளத்தை நோக்கி பாய்ஞ்சிருக்குது. இந்த தகவலை முறையாக கொடுக்கறதுல சீனா கவர்மெண்ட்டு, திபெத் இவங்க வந்து தவறிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதில் வந்து என்ன பிரச்சனை இருக்குது நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள்னா, மனிதன் பண்ணுற தவறு தான். இப்போ வேளச்சேரியில் நீர்நிலைகளில் கட்டப்படுற மாதிரி நீர்வழி பாதையிலையும் தவறாக கட்டப்படுற வீடுகள், கட்டுமானங்கள் இது எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் பாதிப்பு. இது மாதிரி பல விஷயங்கள் சொல்கிறாங்க. இதில் நேபாளத்தில் பாதிக்கப்பட்ட மாகாணங்கள்னு எடுத்துக்கிட்டால் பாக்மதி அதுதான் மிக மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. காட்மண்டு பள்ளத்தாக்கு பகுதி அது. அடுத்து ஜோஷி, இந்த கோஷி, அந்த கோஷி ஆறும் அந்த இதுதான், அதனால தான் கோஷி மாவட்டன்றாங்க. அங்கேயும் தீவிரமானது கிழக்கு நேபாள பகுதிகள். இந்த 2ல் தான் ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படியே மண்ணோட புதைஞ்சிருப்பாங்க. எல்லா வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிருப்பாங்க. என்ன ஆயிருப்பாங்க தெரியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே தான் உயிர் சேதம் அதிகன்றாங்க. அப்போ மதேஷ் அப்படின்ற மாவட்டம், கண்டகி, லும்பினி, கர்னாலி, சுதூர் பசிம் இந்த மாதிரி ஒரு 7 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது. இதில் இந்த முதல் 2 மாவட்டங்கள் தான் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருக்குது. வெளிநாட்டை சேர்ந்த 384 பயணிகள், இதில் 299 பேர் வெளிநாட்டை சேர்ந்தவங்க. அப்படின்னா இந்தியாவும் சேர்ந்தது தான். நேபாளத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ரசுவா, நுவாகோட் இந்த 2 மாவட்டங்கள் பகுதிகள் தான் பயங்கரமாக கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதில் வந்து தரை வழி மூலிமா ஒரு 93 பேரை மீட்டாங்க. 110 பேரை ஹெலிகாப்டர் மூலிமா மீட்டிருக்காங்க அப்படின்றாங்க. இதில் வந்து பெரிய பாலங்கள், வாகனம் போகிற 35 பாலங்கள், 45 தொங்கு பாலம், 40 கிலோமீட்ரு சாலைகள் மொத்தமாக கண்டம் இந்த ரசுவா மாவட்டம். இந்த அதில் தான் கடுமையான பாதிப்பு. அவர்கள் பல விஷயங்கள் அந்த இது டீம் போட்டு இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தலைமையில் ஒரு டீமு இன்றைக்கி இன்னைக்கு முடிஞ்சோடனே டெல்லி கிளம்புறாங்க. நேபாளம் அந்த பகுதிக்கு போயிட்டு அவங்க அந்த மீட்பு பண்ணி மற்ற விஷயங்களை பார்வையிடுற அந்த இதுக்கு போகிறாங்க. அதனால் இந்த பேரிடர் அப்படின்றது இயற்கையை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் தவிர்க்கிற வேலையை மட்டும்தான் பண்ண முடியும். இந்த தவிர்க்கிற வேலைக்கு தான் இந்த ICIMOD அந்த இது அதுலேயும் தகவல் வந்து சரிவர பாஸ் பண்ணாதனால தான். நீங்கள் சுனாமி பார்த்தீங்கன்னா 2004 தமிழகத்தை தாக்கிய பொழுது, இந்தியாவை தாக்கின பொழுது தமிழக கடற்கரைகள் தான் பாதிக்கப்பட்டது. அப்போது நம்ம அந்த சுனாமிக்கான ஒரு எச்சரிக்கை குழுவில் நம்ம இல்லை அப்படின்றதுனால தான் நமக்கு தகவல் வரல. அதனால தான் அவ்வளோ உயிரிழப்புகள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நாடுகள் ஒருங்கிணைந்து மக்களை பாதுகாக்க வேண்டிய அந்த கட்டாயம் இருக்குது. இப்போ நேபாளத்துக்கு இன்னும் மருத்துவ உதவிகள், மற்ற உதவிகள் மற்ற நாடுகள் செய்யும். இது ஒரு வருந்தத்தக்க ஒரு பெரிய பேரிடர் அப்படின்னு சொல்லலாம். இதோடு நிற்குமானா நிற்காது. இனிமேலும் நான் சொன்ன அந்த மாதிரி 20 ஆபத்தான ஏரிகள், 2000 ஏரிகள் வேறு இருக்குது. அதனால் இது நமக்கு இயற்கை கொடுத்துருக்குற ஒரு எச்சரிக்கையாக நம்ம பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேன். இது பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு கருத்து இருந்தால் சொல்லுங்கள். நான் சொன்ன தகவல்களில் 1, 2 ஏதாவது தவறுகள் இருக்கலாம். தவறுகள் மனித இயல்பு. வணக்கம்.